வணக்கம். இது கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வீடியோஸ். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு கருத்து கணிப்பு வீடியோ தான், கன்ஃபார்ம் வீடியோ கிடையாது. ஓகேங்களா. நாளைக்கு நம்ம 14ஆம் தேதிக்கு உண்டான ஒரு சிம்பிள் கெஸ்ஸிங் வந்து ஒன்று பார்த்துடலாம். இந்த மாதம் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து நமக்கு கேம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எதுவுமே இது வரைக்கும் ஒரு வின்னிங் வந்து நம்ம பார்த்த மாதிரி தெரில. ஓகேங்களா. ஓகே, நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஏபியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 08 இருக்குது. இதிலேருந்து 5 நாள் கழித்து ஒரு ஏபி 07 இருக்குது. இதிலேருந்து ஒரு 5 நாள் கழித்து நாளைக்கு வந்து ஒரு 06 வருமானது ஒரு கேமில் வந்து வருமா என்னன்னு சொல்லி ஒரு சின்ன டவுட் இருக்குது. அப்படி 06 வந்துச்சுன்னா ஒரு 064 இல்லைன்னா ஒரு 069ன்ற நம்பர் வந்து நம்ம வந்து அழகாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஏன் வந்து 06 வராதுன்னு சொல்லி சொல்கிறேன்னா, போன மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஏ போர்டு 0 வச்சு கேம் ஆரம்பித்ததுலேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 06 வந்து அந்த கேமை வந்து ஆரம்பிச்சிருக்குது. ஓகேங்களா. ஏபி 06, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏபி 099, அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி 089, அடுத்து வந்து நமக்கு வந்து ஏபி வந்து ஒரு 079 தான் வந்திருக்கணும் கேமில். ஆனால் ஒரு ஏபி 07ன்னு கேமை முடிச்சிட்டான். ஓகேங்களா. அதனால் ஏபி 06 இந்த மாதம் வருமானது ஒரு டவுட்டு தான். அப்படி வரமா இருந்ததுன்னா லக்கு. 064 நம்பரை நமக்கு தாராளமாக நம்ம வந்து எடுத்து கேம்லேருந்து ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 014 ஒரு நம்பர், இப்போ 6க்கு 1 பவர் வச்சு 014 நம்பரை வந்து நம்ம எடுத்து வந்து கேம் வந்து நாளைக்கு இந்த டேட்டில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஒரு சிம்பிள் பேட்டர்ன், இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா. நாளைக்கு 14ஆம் தேதிக்கு வந்து நம்ம 064 அப்படி இல்லைன்னா ஒரு 014 நம்பர் வந்து எடுத்து வந்து ப்ளே பண்ணிக்கலாம். உங்கள் கேமில் வந்து இந்த கெஸ்ஸிங் வந்து வந்ததுன்னா தாராளமாக எடுத்து நீங்கள் வந்து கேமில் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நவம்பர் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் வந்து நமக்கு வந்து ஒரு 2 கேம் தான் வந்திருக்குது. ஒன்று வந்து 07, ஒன்று வந்து ஒரு 87. இந்த 07லேருந்து ஒரு 2 நாள் கழித்து ஒரு 87ன்ற ஒரு கேம் வந்திருக்குது. இந்த 87லேருந்து ஒரு 2 நாள் கழித்து என்ன வருன்றது ஒரு ஏபியில் மட்டும் ஒரு சின்ன கெஸ்ஸிங். ஓகேங்களா. ஒரு 07, ஒரு 87, இதில் கேப்பில் வந்து ஒரு 8, 9, ஒரு 97 வந்து வர்றதுக்கு ஒரு ஏபியில் வந்து ஒரு நல்ல வாய்ப்பு. இது வந்து இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா கேமில் வந்து ஒரு 2 நாள் அழகான பேட்டர்ன். இது ஏபி 07, ஒரு 2 நாள் கழித்து ஒரு ஏபி 87, அடுத்து ஒரு 2 நாள் கழித்து ஏபி வந்து ஒரு 97 இது வந்து வரலாம். இது வந்து ஏபி மட்டும், இது ஒரு பேட்டர்ன். ஓகேங்களா. அடுத்து வந்து பிசியில் வந்து நம்ம இன்னொரு பேட்டர்ன் பார்க்கலாம். இது வந்து ஏபி மட்டும். பிசியில் வந்து இன்னொரு பேட்டர்ன் எப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த பிசி 17 இருக்குது இல்லைங்களா. இந்த பிசி 17லேருந்து ஒரு 2 நாள் கழித்து பிசி 27ன்னு நல்லா அடிச்சுக்கிறேன் பாருங்கள். நான் அந்த ஏபி ஏன் வந்து ஒரு 97 வருதுன்னு சொன்னேன்னா, எல்லாமே அடித்த நம்பர்லேருந்து ஒரு 2 நாள் கழித்து அப்படியே ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி ஆடிட்டே இருக்கிறேன். அதனால தான் அந்த 07லேருந்து ஒரு 87, அடுத்து ஒரு 97 வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதுலேருந்து நம்ம பிசி பார்த்தோம்னா ஒரு 17 இருக்குது. 17க்கு ஒரு 2 நாள் கழித்து ஒரு 27ன்னு அடிச்சிட்டான். ஓகேங்களா. அடுத்து வந்து நமக்கு வந்து ஒரு 91 இருக்குது. 91க்கு நாளைக்கு வந்து ஒரு 92 வரலாம். அடுத்து வந்து ஒரு 71 இருக்குது. 71க்கு வந்து ஒரு 72ன்னு வரலாம் பிசியில். ஓகேங்களா. இதிலேருந்து இந்த கெஸ்ஸிங்லேருந்து உங்கள் கணக்கில் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் வந்தோன்னா நீங்கள் தாராளமாக இதெல்லாம் எடுத்து வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம வந்து ஒரு பிசியில் வர பேட்டர்ன். ஓகேங்களா. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஏபியில் வந்து ஒரு 97 கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசியில் வந்து ஒரு 92 இருக்குது. ஒரு 72 வரலான்னு சொல்லி ஒரு 72 ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருக்குது. ஓகேங்களா. இது வந்து கேமில் வந்து வந்துருச்சு. ஓகேங்களா. இது இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீக்லி பேட்டர்ன் வச்சு ஒரு சிம்பிள் ஒரு கெஸ்ஸிங் ஒன்று வந்து பார்த்துடலாம். வீக்லி பேட்டர்ன் வச்சு நான் வந்து நம்ம மந்த்லி சார்ட்டை வச்சு சொன்னேன் இல்லைங்களா. ஏபி 06 வரலான்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் ரூட்டில் வந்து நமக்கு வந்து அழகாக வந்து மேட்ச் ஆகுது. ஒரு 08, ஒரு 07, ஒரு 06. ஓகேங்களா. இது வந்து இந்த வீக்லி பேட்டர்ன்லேயும் மேட்ச் ஆகுது, நமக்கு மந்த்லி பேட்டர்ன்லேயும் மேட்ச் ஆகுது. அதனால் வந்து நாளைக்கு வந்து ஏபி வந்து ஒரு ட்ரை பண்ணுறவங்க நம்ம கொடுத்த மாதிரி 064, 064, 014, ஏபியில் வந்து ஒரு 92 கொடுத்துருக்குறோம். பிசியில் வந்து ஏபியில் வந்து ஒரு 97, பிசியில் ஒரு 92, ஒரு 72 கொடுத்துருக்குறோம்.
ஓகேங்களா. நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி சார்ட்டை வச்சு நாளைக்கு இன்னொரு கெஸ்ஸிங் ஒரு பேட்டர்ன் வந்து வந்திருக்குது. அதை என்னென்னு பார்த்துலாம். வியாழக்கிழமை நம்ம அடிச்சுட்டு வந்த நம்பர்கள் பார்த்திங்களா, போன வாரத்தில் ஒரு பிசி 26, அதுக்கு முந்தின வாரத்தில் ஒரு பிசி 36, அப்போது ஒரு 36 இருக்குது, ஒரு 26 இருக்குது. பிசியில் வந்து ஒரு 16 வந்து நாளைக்கு வர்றதுக்கு, ஏன்னா எல்லாமே 36, 26, 16 இது வீக்லி சார்ட் வச்சு இது வந்து கன்ஃபார்மாக வர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. பிசியில் 16ன்ற நம்பரு. ஓகேங்களா. உங்கள் கணக்கில் அந்த 16ன்ற நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து நாளைக்கு வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதுதான் நாம் நாளைக்கு 14ஆம் தேதிக்கு உண்டான ஒரு கெஸ்ஸிங். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம்.